வெல்கம் ஹோம். த மோஸ்ட் அவைட்டட் வீடியோ ஒரு 100 பேராவது கேட்டிருப்பீங்க, ஹோம் டூர் ப்ளீஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க வரோம். கமான். ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. எப்படி அவங்க என்ன செலக்ட் பண்ணாங்கன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக எல்லாமே பெஸ்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெஸ்ட்டில் வந்து நானும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டஸ்ட் நானும். சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தோடனே முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி போட்டிருக்கனால குழுன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு பயங்கரமாக வேர்க்கும். ஆக்சுவலாக எப்பவுமே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாது, இல்லை வேர்த்து ஊற்றி தான் நாங்கள் வீடியோ வந்து எப்போவுமே எடுப்போம் நாங்கள். ஏன்னா ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. வாங்க இப்போ ஒன்றுனா இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் பார்த்து டிசைன் பண்ணதுனால ஸோ அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதான் நல்லாயிருக்கும். நான் பின்னாடி இருந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே வாங்க நம்ம போகலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கின லேம்ப்லேருந்து நம்ம பார்க்கலாம். வெளியே போடுற லேம்ப்பு. ஓ சாரி, இதுதான் அந்த லேம்ப் பற்றின கொடைய தலைக்கீழ கவுத்துன மாதிரி இருக்கா. ஆக்சுவலி இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் இந்த லேம்பு தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வாங்கினது. எனக்கு பெருசாக இந்த தீமோட அது மேட்ச் ஆகுமான்னு தெரியல. பட் வந்துட்டு ரேண்டமாக பிடிச்சிருந்து வாங்கினேன். இந்த வீட்லேயே அநேகமாக கம்மி விலைக்கு வாங்கினது இதுதான் நினைக்கிறேன். 500 ரூபாய் வந்துச்சு. ஆமாம், 500 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. அதுவும் எலிகென்ட்டாக வாங்கினேன். அண்ட் இந்த நேம் போர்டு வந்துட்டு ஆக்சுவலி இது செகண்ட் நேம் போர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கினது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் ஒன் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அந்த பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ வந்து இந்த போர்டோடலாம் வரல. அது வந்து வச்சு பார்த்தோம், அது அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு அதை. அப்படியே கதவை திறந்த உடனே அப்படியே பார்த்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இந்த ரெசார்ட்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஏசி ஓடுறதுனால கதவை நான் சாத்திக்கிறேன். போன என்டி ஹோம் டூரில் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் கிச்சன் செவரை உடச்சி ஓப்பன் கிச்சன் ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, வாங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்த வாலை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு டோர் அண்ட் இங்கே ஒரு 2 ஸ்லைடிங் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு கிச்சன் ஓப்பனாகவும் வேணும், க்ளோஸ்டாகவும் வேணும், எப்போ வேணுமோ எப்போ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆமாங்க, அவன் எப்படி எப்போ இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு வந்துட்டு. அதனால இது வந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஸோ இந்த மாதிரி 2 விண்டோ ஒரு டோர் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர்ஸ் கிட்ட கேட்டேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகே. ஸோ அவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்துட்டு மேபி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து புதுசு, இது யாருமே பண்ணி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். அதுவும் ஹாலில் நம்ம ஏசி போடும்போது கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். ஆல்சோ ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்துட்டு இந்த ஹைட்டுக்கு வைப்பாங்க. நாங்கள் வந்து டைனிங் டேபிள் போட்டால் இடம் அடைஞ்சிரும், நமக்கு ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகணும், ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரே வந்து டைனிங் டேபிள் ஹைட்டுக்கு வச்சிட்டோம். பிகாஸ் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறது நாங்கள் கிடையாது, நம்ம எங்கள் அம்மா, மாமா, மாமி, பெரியவங்க அவங்க தான் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் வச்சிட்டோம். ஆல்சோ டைனிங் சேர்ஸ் வந்துட்டு வுட்லேயே கொஞ்சம் ஸ்டர்டியாக, ஸோ பெரியவங்க வெயிட் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்லா ஸ்டர்டியான 2 சேர்ஸ் வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த டோரில் வந்துட்டு ஒரு லாக் கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம குட்டி வந்துட்டு கதவை திறந்து உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்து பாத்திரலாம் தூக்கி போட்டுருவாப்ல, அதனால கொஞ்சம் ஒரு ஆமாங்க டெஸ்ட் பண்ணோம்ல. அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்டர். அதாவது எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா கபோர்டையும் டோரையும் வந்து அடித்து நவுத்தி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அதோட குவாலிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரியணும்ல. அந்த வீடியோலாம் நான் காட்டுறோம். அது அங்கே நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் வந்துட்டு சாஃப்ட் க்ளோசர் இல்லை. அதில் சார் நல்லா இழுத்து அடிச்சு பழகிட்டாரா, இது இழுத்து அடிச்சாலும் என்ன மெதுவாக போகுது, அப்போ இன்னும் நல்லா இழுத்து அடிக்கிறோம். அது வந்து இப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டோராக வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு, குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்காக தான் வந்து இந்த லாக் போட்டிருக்கோம். இதுவும் அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விவரம் தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுற வரைக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தான் ஹைட்டு வேணும் அவருக்கு. கொஞ்சம் ஹைட்டெல்லாம் எட்டிடுவோம். திருப்புறது. ஆமாம், திருப்புறது திறக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லாக் போட்டிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம கிச்சன் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ஒரு கண்டெம்பரரி ஓகேங்க, யூரோப்பியன் ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். வந்து டைனிங் உட்கார்றதுக்கு இது வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசிக்கு ஷோகேஸாக தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் எங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை அவங்க அம்மா யாராவது வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இடம் யூஸ் ஆக போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இல்லை. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ற வரைக்கும் தான். நம்ம யூஸ் பண்றது கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களேன், அடுத்து இதுக்கு மேல வந்து சாவி, வாட்டர் பாட்டில் எல்லா பொருளும் இதெல்லாம் இருக்காது. அண்ட் வாங்க நம்ம இன்னொன்று நம்ம பார்க்கலாம்.
இந்த மேட் வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரூட் பவுல் சாரி ஃப்ரூட் பவுல். இது வந்து எதுக்கு தெரியுமா, அந்த கூடையில் வைக்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோக்காக வாங்கிட்டு வந்தா. இங்கே பாருங்க 2 ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஒரு அழுகி போன வாழைப்பழம். எதுக்கு இது காட்டக்கூடாது, மறைச்சு வச்சிருக்கேன் உள்ள. அது ஓகே ஆக்சுவலி see this is a fruit bowlங்க. இது என்னன்னு தெரியுதா, இந்த கொண்டையில சொல்லி வைப்பாங்க பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ஃப்ரூட் பவுல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பூ அழகா டச் இருக்கணும், அந்த ஐஸ்தட்டிக் டச். ஐயோ மானத்தை வாங்கானே, தெரியாதனமா ஒன்று பேச சொல்லிட்டேனே. பூ தெரியுதா? தெரியுது. ஒரு நிமிஷம் இது தெரியுதா பூ? தெரியுது. எப்படி இருக்கு ஒன்னாட்டி அறிவுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த பானை வைக்கும் போது நான் வந்து கிருத்திக்கிட்ட சொன்னேன், லூசு மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இந்தாடி பானையை எடுத்து வைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த பானையில் குடிக்கிற தண்ணி செம்மையாக இருக்குங்க. சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு கப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஒர்த்து 10 லிட்டர் இது இல்லை, 10 லிட்டர் தானே இது? இல்லை 7 லிட்டர் நினைக்கிறேன். 7ஆ? ஏதோ ஒன்று. ஆனால் தண்ணி பிடிச்சி குடிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது இயற்கை முறையில் நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏதாவது குடிக்கிறது கேன் வாட்டரு, ஏதோ மூலிகை வாட்டர் குடிக்கிறது, மூலிகை தண்ணி குடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த பிளான்ட் பேர் ஸ்னேக் பிளான்ட் இல்லை, அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் இல்லை, அது ஸ்பைடர் பிளான்ட். சாரி ஸ்னேக்கு ஸ்பைடர் அனிமல்ஸ் வகை தான். அந்த வகையில் இது ஒரு பிளான்ட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், இப்போயே காட்டிடுறோம் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி இந்த தொட்டில் இருப்பாங்க, இது என்ன லைன்ஸ், ஃப்ளூட்டட் பேனல்ஸ், ஃப்ளூட்டட் லைட்ஸ், ஃப்ளூட்டட் பேனல்ஸ். ஏன்னா அதுதான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் இருக்கும். கிருத்தி தேடி வாங்கினாங்க இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அப்படியே பாருங்க, இந்த சேரில் கூட இருக்கும் பாருங்க இந்த பேட்டர்ன்லாம். ஓகே, இப்போ இதான் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் என்னமோ சொன்னா, இது பேர் என்ன சொன்னேன்? ஃப்ளோட்டிங் ஹேங்கிங் ஷெல்ஃப். இது வந்துட்டு இந்த ஹேங்கிங் ஷெல்ஃப் வந்து எனக்கு வீட்டில் எங்கேயாவது வேணும், ஒன்று டிவி யூனிட் பக்கத்தில் இல்லை எங்கேயாவது வேணும்னு யோசிச்சேன். சரி கடைசியில் இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் தான் ஃப்ளோட்டிங்ன்றா, சீரியஸாக இருக்குது. ஃப்ளோட்டிங்னா அது எங்கே ஃப்ளோட் ஆகுது? சரி ஹேங்கிங் வச்சுக்கோ. ஓகே. அப்புறம் அந்த விண்டோ, அது என்னடா விண்டோ, அதுக்குள்ளே என்னடா இதுவா? இதுதாங்க மாஸ்டர் பீஸ். இதுதான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது வந்து ஏதோ கதவு மாதிரி இருக்கும், விண்டோ மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக விண்டோலாம் கிடையாது, இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு உள்ளே வந்து மறைக்கிறதுக்காக. இல்லை இந்த பழைய வால் கிளாக்லாம் பார்த்துருக்கீங்களா, அலாரம் அடிக்கும் போது ஒரு கிளி வெளியே வந்து 12 மணி ஆச்சுன்னா 1 மணி ஆச்சுன்னா வெளியே வந்து கத்திட்டு போவோமே. ஸோ அந்த டோர் தான் வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் உள்ளேருந்து ஒன்றும் வராது, உள்ளேருந்து ஒன்றும் வராது, சாப்பிட்டு தான் அடிக்கும் உள்ளே கை வச்சிங்கன்னா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழக்கம் வாங்கினது வந்து நீங்கள் கொடுத்தது தான், உங்களால் வந்தது தான் அது வந்துட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டனு அண்ட் யூடியூப் பட்டன் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ஹோம் டூர் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெரியும் உங்களுக்கு எங்களோட அந்த ஒரு அந்த எமோஷனல் அந்த க்ரோத் அந்த எல்லாமே உங்களுக்கு புரியும். அது வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மணி பிளான்ட். இது பேர் தெரியல, அத்தைக்கு பிடிச்ச பிளான்ட். அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க தான் எங்கள் மம்மி வந்துட்டு பிஎஸ்சி பாட்னி கிராஜுவேட், அவங்களுக்கு பிளான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால அவங்க சூஸ் பண்ண பிளான்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் இங்கே இருக்கிறது பிளாஸ்டிக், இது வந்து சும்மா அதை நாங்கள் வந்துட்டு சும்மா பொம்மை அழகாக இருக்கு. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம ஆர்வத்தில் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம், ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அது காஞ்சி போய் கிடக்கும். அதனால தான் வந்து லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் வாங்கிட்டோம். இது வந்து டெய்லியெல்லாம் தண்ணி ஊற்ற வேணாமாமா, லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா ஊற்றிடணும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெளியே வந்து நமக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்பேஸ் கம்மி, அதாவது ஷூஸு செருப்புலாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கம்மி. ஸோ அதனால் கிருத்தி என்ன பண்ணேன்னா, இந்த இடத்த வந்து அப்படியே இதாக பிளான் பண்ணிடலாம், அதாவது ஷூ ரேக்காக பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷூ ரேக் தான். பாருங்க கேமராவில் காட்டுங்க. வெளியே ஒரு சின்ன ஷூ ரேக் மாதிரி வச்சு, அதாவது டெய்லி போடுறதெல்லாம் வந்து வெளியே கட்டி விடுற மாதிரி, நம்ம எப்பயாவது அக்கேஷனலாக போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன் கீழே. ஆமாங்க, வாங்கினதெல்லாம் கியூட்டா, இன்னமும் ஆன்லைனில் எதை பார்த்தாலும் அது தேவையில்லாம் கிடையாது, இது கியூட்டா இருக்கு ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் மிரண்டர், டெய்லி ஒரு 10 பார்சல் வரும். நம்ம வீட்டில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக அமேசான் பார்சலாக தான் இருந்துச்சு. என்ன குட்டி பொருட்கள், கார்பெட், ரக்ஸு. அண்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசல்லே வந்து கிருத்தி வந்து ஒரு 6 அடிக்கு ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிசைட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிறோம் அப்படின்னா உள்ளே 1 மணி நேரம் பார்க்கறது பத்தாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இது வந்துட்டு. ஃபேஸ் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ஃபேஸ் கட்டாமல் பரவாயில்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம த்ரூ அவுட் லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒரு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் லென்த் மிரர் வேணும். பிகாஸ் எனக்கு ரெடி ஆகி வெளியே போகும்போது கம்ப்ளீட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் லென்த் மிரர் இங்கே எனக்கு கதவு கிட்டே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இங்கே ஸ்விட்ச் போர்டு வந்துச்சு, இங்கே வச்சா வந்துட்டு டோரு கிடைக்கும், அதனால நாங்கள் வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். ஆமாம், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அந்த பெயிண்ட் சூப்பராக பண்ணார் ஆக்சுவலாக. அந்த பெயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சூப்பராக பண்ணாருங்க. பெயிண்ட் படாமல் சூப்பராக நறுக்கன் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நாங்கள் ஒரு பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் தான். அதாவது ரூமுக்கு ஏற்ற கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி பில்டை வந்து பேசிக்காக ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இது மட்டும் கொஞ்சம் சப்பையாக இருந்துச்சு, அதனால சரி ஓகே கடைசியாக லாஸ்ட் மினிட்டுங்க. அதாவது நாளைக்கு காலை நாளைக்கு வர போகிறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருந்த ஒரு எலக்ட்ரிஷியனை பிடிச்சி நைட்டோட நைட்டாக விடிய உட்காந்து இதெல்லாம் பண்ணது. இந்த போர்டு மாற்றினதெல்லாம் ரூமுக்கு ஏற்ற மாதிரி. அதை திறந்த உடனே உங்களோட மெயின் அட்ராக்ஷன் வந்துட்டு என்னோட ஃபேவரட், இந்த வீடு வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஷுவராக இருந்தது வந்துட்டு இதுதான். ஸோ ஒரு டீக்வுட் ஸ்விங்கு அண்ட் பிராஸ் செயின்ஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல். வீடே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் மிக்ஸ்டாக தான் இருக்கும், அதனால எனக்கு இது கண்டிப்பாக வேணும். ஸோ வீடு பார்க்க வரும்போதே நான் முடிவு பண்ணேன் எனக்கு ஒரு ஸ்விங் வேணும் அப்படின்ட்டு. பிகாஸ் இங்கே பீம் இருக்கும். ஸோ பீமில் வந்துட்டு இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபால் சீலிங் போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து 2 ஹூக்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாங்க, அது அவ ஆசைப்பட்டானா இப்போ நான் தான் அது மேலே ரொம்ப ஆசைப்படுறேங்க. செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னு நாங்கள் எங்கேயாவது வெளியே இந்த ஷூட் பிளேஸ்லாம் இருக்கும், அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். அது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு நாள் வீடு வாங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்விங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து நான் இன்டீரியர் கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க 5 months வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் அவங்க சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஸ்விங் பண்ணுறவங்க கிட்டே போய் கேட்டு ஒரு 1 weekலேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒர்க்கில் நாங்கள் வச்சு பட்ஜெட் விட கொஞ்சம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு ஆன்லைனில் நிறையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப மாடர்னாகவும் வேணாம், ரொம்ப பிளெயினாக ஃப்ளாட்டாகவும் வேணாம், ஒரு மாதிரி மினிமல் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டு செஞ்சது இது. ஸோ நான் ஸ்விங் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் வேணா வந்துட்டு நான் நிறைய பேர் கேட்டிங்க ஸ்விங் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க ஃபோட்டோ போட்டப்பவே. ஸோ டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்ககிட்ட வந்துட்டு கேட்டுக்கோங்க. ஸோ சோஃபா வந்துட்டு நாங்கள் ஸ்விங் உடன் போகிறனால சோஃபாவும் ஒரு டீக்வுட் ஃபீல்லே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்வுட் சோஃபா வித் குஷன்ஸ் அண்ட் சென்டர் டேபிளும் அதே மாதிரி வுட் சாலிட் வுட்டில் போயிருக்கோம். அதுலேயுமே இந்த க்ரூவ்ஸ் பேனல்ஸ் பேட்டர்ன் இருக்க மாதிரி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அந்த சோஃபா. கிருத்தி சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு தீம்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரேண்டமாக பார்த்தோம். இது வந்து யூடியூப்ல தான் ஒரு வீடியோவில் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு அந்த கடைக்கு நேராகவே விசிட் பண்ணி இது பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் பார்த்துட்டு அப்பயே ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தோணுச்சு. அதனால் உடனே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு சேர் இருக்குது. என்னென்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம். அதாவது 3 seater ப்ளஸ் இந்த மாதிரி சிங்கிள் வந்து 2 இருக்கும். ஆனால் இங்கே போட இடம் இல்லை, அதனால தூக்கி நம்ம ரூம்குள்ளே போட்டிருக்கோம். இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா கெஸ்ட் ரூமில் போட்டாச்சு. ஸோ அங்கே வந்து உட்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள். இதுதாங்க அந்த காஃபி டேபிள். ஸோ அந்த வுட்டு கலர்லேயே எப்படி மேட்ச் ஆயிடுச்சா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல அந்த லைன்ஸு. ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே அந்த லைன்ஸ் இருக்கும் பாருங்க. அண்ட் நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் குட்டியாக இருக்கும்னு நினைச்சேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், நானே இதில் வந்து உட்காந்து குட்டி அதில் ஏறி படுத்து தூங்கவே செஞ்சுக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்கு, சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அதிகம் தான், 10,000 இது. பட் ஆனால் ஓகே ஒர்த். ஏன்னா டீக்வுட் இல்லை, அது சாலிட் வுட். பட் ஆனால் செம்ம ஒர்த்துங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கிருத்தி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்குமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது வராங்க, கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் வைக்கணும்னா ஸ்நாக்ஸ் வச்சிடலாம். இல்லை இப்போ உட்காரத்துக்கு இடம் பத்தல, இப்போ ஒரு திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டாங்கன்னா இப்போ ஏறிட்டு உட்காந்துடலாம் ஜம்முன்ட்டு ஜாலியாக. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயமா என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு இப்போ கீழே மேட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா வீட்டில் இந்த ஷோரூம்லாம் போனோம்னா கீழே போட்டிருப்பாங்க. ஷோரூமில், ரெசார்ட்டில், நம்ம பெரிய இடத்துக்குலாம் போனோம். அந்த மாதிரி இந்த மேட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே மேட்டு போட்டாச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக. ஆனால் எனக்கு இந்த கார்பெட் சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த அளவுக்கு, அதனால வேற ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். கித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் திரும்ப வாங்கி 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 குவிச்சுக்கிட்டே இருக்காங்க வீட்டில் வந்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்பெட் வந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், அமேசானில் வாங்கினதை விட ரிட்டர்ன் போட்டது தான் அதிகம். ஸோ வந்து இப்போ இன்னொரு மேட் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ரிட்டர்ன்லாம் முடிஞ்சு போச்சு. நான் வந்து சொன்னேன் சூப்பராக இருக்குது, மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பாருங்க, அது நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க. அதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் டிசைட் ஒன்று இது தூக்கி அப்படியே அந்த இடத்துல போட்டுற வேண்டியது டைனிங் ஏரியாவில். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டிவி யூனிட்டுங்க, அந்த எஜிப்சியன் டைப், அதாவது அந்த ஊரில் டிசைன் பண்ண ஒரு டிவி யூனிட் இது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணது எஜிப்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து அந்த லோக்கல் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் போறோம்னா அங்கே அந்த ஊர் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த லேம்ப்ஸ்லாம் வந்து அந்த மம்மி பீரியட்ல யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணது, அமேசான்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. 2500 rupees இந்த ஒரு லேம்ப். ஆக்சுவலாக நான் வாங்கும்போது ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் இது இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த லேம்ப் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாட்டினதுக்கப்புறம் வேற லெவல் ஃபீல் கொடுத்துச்சு பயங்கரமா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பொருள்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் டிவியில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷெல்ஃப் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஷெல்ஃப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா பொருளையும் வச்சு இந்த ஃப்ரேம்ஸு எல்லாம் வச்சு நம்ம அடைச்சிருவோம் இடத்தையே. ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் போய் கேஷுவலாக வைக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த அழகே போயிடும். அதை ஃபஸ்ட்டு ஆர்வத்தில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடும். அந்த ஷெல்ஃபே வைக்கப்படாத முடிவு பண்ணோம். அண்ட் கீழே மட்டும் ஒரு 3 டிராயர் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா அந்த எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே வச்சிருக்கலாம். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் பொருள், ஸ்க்ரூ, ஸ்பேனர், டிவி ரிமோட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கலாம், தேவையான ஐட்டங்கள்லாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் பார்த்து நாங்கள் வந்து இந்த டிசைன் நாங்கள் சொன்னோம். வெளியே வந்து இந்த சுவிட்ச் போர்டெலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு வீடியோ, நாட் வீடியோன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து நாங்கள் இந்த மாதிரி டிசைன் கேட்டோம். அதாவது ஓகே ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா. பட் ஆனால் ஃபினிஷிங்லாம் வந்து சும்மா தான். ஏன்னா ஆன்லைனில் இன்ஸ்டாவில் தான் ரீல்ஸில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதாவது ஹைடாக, அதாவது இந்த ப்ளக் பாயிண்ட்ஸு இந்த ஒயர்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் இப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆனால் ஃபினிஷிங்கோ எல்லாமே கொஞ்சம் ஓகேஸ் தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டெலாம் பாருங்கள். இங்கே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவி ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஹோலே கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து ஏசி மாட்டை வந்துடுற கூட்டி இங்கே கட் பண்ண வச்சு நாங்கள் இந்த ஒயரை மாட்டி வச்சுருக்கோம் இங்கே. ஏன்னா அது உள்ளே தான் இருக்க போகுது, எப்படின்னு தெரிய போகிறது இல்லை. பட் ஓகே ஸ்டாக் பண்ணேன் ஒரு 90 கிருத்தி சொன்ன மாதிரி ஒரு 80-90% கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் மட்டும் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓகே லைட்ஸும் மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. லைட்ஸு கீழே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு. ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ட்ரெண்டில் இருக்குது. அதாவது 2 சைடு லேம்ப் வைக்கிற பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது பெப்சி. உனக்கு எஜிப்ட்லாம் நீ போயிருக்கியா நீ? இல்லை போகலைங்க, அதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன். இதுதான் அந்த காலத்துலேருந்து இருக்குங்க. இப்போ இது ரீசெண்டாக இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் லேம்ப் வைக்கிறது அப்படின்னு வாசலில் முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே டிவி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. பார்க்க நல்லா இருக்கா அவ்வளோதான். இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதுனா க்ரூஸா, ஆமாம் பேனல் இது இந்த உட்லேயே டிசைன் பண்ணியே பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே மட்டும் தான் பிளான் பண்ணோம், இங்கே மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் எம்டியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணுறது தான் இந்த மேலே போயிட்டுருக்கு எல்லாமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இங்கே தான் ஃபஸ்ட் நாங்கள் மாட்டலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஃபால் சீலிங் நாங்கள் கொஞ்சம் இறக்குனதுனால என்ன ஆகுதுன்னா ஏசி இங்கே வைக்க முடியல, ஹைட்டு பத்தல, வச்சாலுமே சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம் ஏசி தூக்கி நடுவில் போட்டு நம்ம ஹாலுக்கு டைனிங்க்கும் நடுவில் மிக்ஸ் பண்ணி 2 பக்கமும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 2 சைடு லேம்ப் இது வந்துட்டு ஒன்று சோஃபா பின்னாடி போடலாமான்னு யோசித்தோம். அண்ட் ஸோ இது எங்கேயாவது போட்டால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இது நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் நான் பார்த்துருக்கேன் பின்இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அதனால் சரி ஓகே டிவி பக்கத்தில் 2 லேம்ப் வச்சுருக்கோம், அழகாக இருக்கும். நான் இந்த பின்இன்ட்ரெஸ்ட் இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ண சொன்னேன் இன்டீரியர் கிட்ட அப்படின்ட்டு நான் இந்த இமேஜ் காட்டுறேன். ஸோ அவுட்புட் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஓகே ஏன்னா நம்ம வந்துட்டு இது அவங்களுக்குமே இது புதுசாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே இது ஒரு லைஃப் லாங் வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும் இது எப்படி குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டிவி தான் இருந்த டிவியே தான் வந்துட்டு. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த டிவி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசை பெரிய டிவி வாங்கணும், அதில் PS5 கனெக்ட் பண்ணி இங்கே பீன் பேக் போட்டு உட்காந்து ஆடணுன்றதெல்லாம், நானும் பையனும் ஆடணுன்றதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துக்கு இந்த டிவி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபா போட்டது 8 அடி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே பெரிய டிவி போட்டோம்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது நல்லாவும் இருக்காது, தேவையில்லாமல் தோணுச்சு. இதுவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் அதையே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் சொன்னல ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்க போனோம், அந்த இடத்துல பெருசு பெருசாக வச்சுதாங்க சொன்னல. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இது. ஆமாம் இது வந்து நான் இதுலயும் பாருங்க, இதுலயுமே அந்த தொட்டிலையுமே வந்து அந்த லைன்ஸ் இருக்கும்.
அண்ட் இது வந்து இது செட்டப் மொத்த செட்டப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1500ல முடிஞ்சிருச்சு. இந்த சட்டி வந்து 500 ரூபாய் தான். இந்த செடி வந்து 850 890 சம்திங் 900 தான் இது வந்துட்டு. ப்ளஸ் உள்ள வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் இந்த பாக்கெட்டாக ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. எதனால பிரிக்கல அப்படின்னா இங்கே குட்டி இருக்காம பாருங்க, கல் எடுத்து அடி டிவியில் அடிச்சு உடச்சிட்டாங்க. அதனால கவரோட அப்படியே வச்சாச்சு. கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், அது ஓப்பன் பண்ணுறதா இல்லை. ரொம்ப போட்டதுக்கப்புறம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் தான். ஒரு மாதிரி அந்த வீட்டையே வந்து ஒரு மாதிரி எலிகண்டா ஒரு மாதிரி அழகா டோர் மெயின் டோர் திறந்தோடனே ஒரு அழகான ஒரு இதை காட்டுறது வந்து ஸ்க்ரீன்ஸ் தான். எனக்கு இது ரொம்ப ஸ்க்ரீன்ஸ் இல்லையா, சாரி, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஸ் ஸ்விங் பண்ணுமா. இது வந்து கர்டைன்ஸ். இது வந்துட்டு இது உள்ள ஒரு லேயர் வெளியே ஒரு லேயருங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன பாது ஷீர் கர்டன். ஷீர்னா சிங்கம்ல SHER அது ஷேர். சரி ஒரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுங்க போட்டோன்னா செம்ம அழகா இருக்கு. நீ சொல்றியா? ஃப்ளோ லென்த் கர்டைன்ஸ் வேணும்னு நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணோம். பிகாஸ் நிறைய வீடியோஸில் நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்லாம் போனாலே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டையே கொஞ்சம் அழகாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே முடிவு பண்ணியிருந்தோம். பட் தென் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பயங்கர காஸ்ட்லிங்க இது. ஸோ பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் ஆமாங்க மீறி போயிடுச்சு. நிறைய அதான் நான் யோசிச்சேங்க. அதாவது இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஆசையாக பார்த்து பண்ணுறதுக்கு இப்படி போது, இவெல்லாம் கிருத்தி வந்து ஒரு வீடு தான் கட்டினான்னு வச்சுக்கோங்களேன். நினச்சி பார்த்தாலே எனக்கு பக்குன்னு எனக்கு. ஸோ இதோட மொத்த பட்ஜெட் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே பண்ணுறோம். பிகாஸ் நிறைய விஷயம் இருக்குது அதில் பேசுறதுக்கு. ஸோ அது செப்பரேட் வீடியோவாகவே நான் போடுறேன். இது வந்து ஷீர் கர்டன். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடும். பகலில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இருட்டு நைட்டு மாதிரி தான் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிளாக் அவுட் கர்டன். அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஸோ பட் த குவாலிட்டி இஸ் வெரி குட். இப்போ நைட்டில் வேறு மாதிரி இருக்கும், பகலில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ பகல்லையுமே நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கனி. இன்னொன்று மறந்துட்டேன், அதுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? அது மாதிரி அந்த இது வந்துட்டு இன்டீரியர்ஸ் வந்துட்டு நாங்கள் புக் பண்ண போனப்பவே அவங்களோட ஸ்பேஸ்லேயே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்க்ரீனுக்கு உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டு வந்துட்டு தூங்க போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டை போட்டுவிட்டு போய் படுத்தோம்னா ரூமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஹாலு. ஓகே, இது லைட் போட்டுட்டுமா? ஸோ இப்போ பால்கனி வந்துட்டு ஆப்வியஸாக நம்ம இன்விசிபிள் கிரில் போட்டிருக்கோம். ஏன்னா குட்டியை வச்சுட்டு ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பலை. கீழே இருந்து நாங்கள் வீட்டில் கீழே நான் போகும்போதுனா நாங்கள் மேலே என் பால்கனியை பார்த்து ரசிச்சுட்டு தான் போவேன் நான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக. இப்போ கூட பாருங்களேன், பின்னாடி ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த லைன்ஸ் வந்துட்டு. ஏன்னா குட்டி இருக்கனால நம்ம திறந்து வைக்கவும் முடியாது. சப்போஸ் கிரில் போடலைன்னா அப்படின்னு யோசிச்சோம். ஸோ மார்னிங்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் வைப்போம். அவ்வளோ காற்று, ஃபேனே தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் மார்னிங்கில். அதனால கிரில்லு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இன்விசிபிள். நார்மல் கிரில்னால் கொஞ்சம் ஜெயில் மாதிரி ஆகிடும். இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது. இதுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால இன்விசிபிள் கிரில் போயிருக்கோம். பட் இதுவுமே வந்துட்டு பயங்கர காஸ்ட்லி. இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம், கீழே ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி. எனக்கு வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறப்போ இல்லை கால் பேசுகிறோமோ காஃபி குடிக்கிறோமோ இந்த ஸ்பேஸில் வந்துட்டு உட்காந்து பண்ணும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்ன தான் நீங்கள் சேர் எடுத்து போட்டு உட்காந்தாலும் இதில் சம்மணம் அது போட்டு உட்காந்து கம்ஃபர்ட் வந்துட்டு எதுலேயும் வராது. அதனால இங்கே ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டேன். இங்கே மிச்சமாக எனக்கு வாட்ஸ் எடுத்து நாங்கள் எங்கள் வாட்ஸ் போட்டோம். அண்ட் கீழே வந்துட்டு ஃபுல் அவுட் ஸ்டோரேஜ் மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே மேலே வந்துட்டு மிச்சமான ப்ளைவுட் வச்சு 2 ஷெல்ஃபு நம்ம பிளான்ஸ் வைக்கிறதுக்காக. அது இன்னும் கொஞ்சம் வைக்கணும், இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் காலையில் நாங்கள் பல்லு விளக்குற இடம். இது ஃபஸ்ட்டு பிளான்லேயே நாங்கள் பெருசாக யோசிக்கல. அந்த பைப்பை கவர் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இங்கே உள்ளே வந்துட்டு மாப்பு, ப்ரூம் ஸ்டிக்கு அது எல்லாமே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு. ஸோ இது மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு இந்த இடமே. பல்லு விளக்குறோம், காஃபி குடிக்கிறோம், ஃபோன் நோண்டுறோம், உள்ளே போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். போகலாம்.